காஞ்சிபுரம் வைஷ்ணவம் பிறந்த ஊர், ஸ்ரீரங்கம் வைஷ்ணவம் வளர்ந்த ஊரா. திருமலை எல்லாருக்கும் வைஷ்ணவத்துக்கும் எல்லாருக்கும் புகலிடமான ஊர். ஒரு அத்வைத்தியோ துவைத்தியோ விசிஷ்டாத்வைத்தியோ ஆர்த்தியோ அர்த்தாத்தியோ முமுட்சுவோ ஞானியோ அஜ்ஞானியோ விவேகமே இல்லாத ஒரு மனுஷனோ தனகாமனோ புத்திரகாமனோ வியாதிஸ்தனோ யாருமே திருமலையப்பனை பார்த்தா கதறி சரணாகதி பண்ணணும்னு தோணும். ஏன்னா அந்த ரூபமே புகலிடமா சரணாகதிய காட்டக்கூடிய ரூபம் தானா. அந்த தத்துவம் ரூபத்துக்கே அந்த தத்துவம் சொல்லுவார் ஸ்ரீ அண்ணா ஸ்ரீனிவாசர். இப்படி நிக்கிறார் இல்லையா, தன் கையால வரதஹஸ்தத்தால மாமேகம் சரணம் விரஜங்கிற அந்த கையால தன் திருவடியை நீட்டுறார், மற்றொரு கையால முழங்கால பிடிச்சுன்னு இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தமா, என் திருவடியை பிடிச்சுக்கோ சரணாகதி பண்ணு, என் திருவடியை பிடிச்சின்றவர்களுக்கு சம்சார சாகரமே முழங்கால் பர்யந்தம் தான் அப்படின்னு சரணாகதியை காட்டக்கூடிய ரூபம் தான் ஸ்ரீனிவாசருடைய ரூபமே. அதனாலதான் யாரு போனாலும் மண்டி ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ தாசர்களோ அல்லது தியாகராஜ தீட்சிதரோ சுப்பராய சாஸ்திரியோ யாரு போனாலும் எல்லாம் நீதான்பா, சகலமும் நீதான், நீதான் எனக்கு புகலிடம் அப்படின்னு அந்த ஊருக்கு போனா மட்டும் அந்தயும் நீவே ஹரி புண்டரீகாக்ஷா, அந்தயும் நீவே ஹரி புண்டரீகாக்ஷா, அந்தயும் நீவே ஹரி புண்டரீகாக்ஷா, அந்தயும் நீவே ஹரி புண்டரீகாக்ஷா.